நீங்கள் கேட்கவிருப்பது அந்த மாலை மயக்கம். எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம். ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா. அத்தியாயம் 1. மூக்குத்தி. முகத்தின் மௌனச் சிரிப்பு, முல்லையின் மீதமர்ந்த பனித்துளி, ஆணின் மோகம் தூண்டும் கண் சிமிட்டல், மன்மதனின் அம்பு மோதித் தெரித்த சிதறல், முகம் மறந்து போகாதிருக்க முதலிலே கொடுத்த விலாசம். கதவை திற ரஞ்சினி. மாட்டேன். மரியாதையா திறந்துரு. முடியாது பாட்டி, முடியாது. கோபத்தை தூண்டி விடாத ரஞ்சினி. உன்னை என்ன கொலையா செய்ய போறோம்? மாட்டவே மாட்டேன். அந்த ஆசாரிய முதல்ல அனுப்பு. வெளியில் நின்றிருந்த பாட்டிக்கு ஆத்திரத்தில் முகம் சிவந்தது. வர வர இந்த பொண்ணு ரொம்ப படுத்த தொடங்கிட்டா. கேட்பார் இல்லாம போச்சு. இப்ப கதவை திறக்க போறியா இல்ல உடைக்க சொல்லவா? மானம் போகுது எனக்கு. பாட்டி பல்லை கடித்துக் கொண்டு கத்தினாள். அவள் கதவை இடித்த சத்தத்தில் வீட்டு வாசலில் கூட்டம் சேர்ந்தது. லட்சுமி அம்மா, என்ன விஷயம்? பேத்தியோட என்ன வம்பு? வயசு 16 ஆகுது. இவ வயசு பொண்ணுங்க இந்த கிராமத்துல 2 புள்ள பெத்தாச்சு. ஒரு மூக்கு குத்திக்கடின்னு ஆசாரிய வர சொன்ன, வலிக்குமேனு அழுவுறா. கதவை சாத்திக்கிட்டு பாடா படுத்துறா. இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? ஆசாரி தயங்கியபடி கேட்க, பாட்டி எரிச்சலோடு மூடியிருந்த கதவை பார்த்தாள். இதோ பார் ரஞ்சினி, இப்ப நீ கதவை திறக்கலனா வெளிப்பக்கம் நான் கதவை தாளிட்டுடுவேன். நீ கெஞ்சினாலும் அழுதாலும் திறந்து விட மாட்டேன் சொல்லிட்டேன். லக்ஷ்மி, என்ன இங்க தகராறு? வாசல்ல கும்பல் கூடி நிக்கிற அளவுக்கு? தாத்தா செருப்பை கழட்டி விட்டு வந்தார். மூக்கு குத்த ஆசாரிய வர சொல்லிட்டேன். குத்திக்க மாட்டேன், வலிக்கும்னு அடம் பிடிக்கிறா கழுத. அவ்வளோதானே. ஆசாரி, நீங்க கிளம்புங்க. அவ தானா வந்து குத்திப்பா. என்னங்க இது? சும்மா இர்றி. சின்ன பொண்ண போட்டு மிரட்டிக்கிட்டு. நல்ல விதமா சொல்ல தெரியலனா போய் வேலைய பாரு. நான் பாத்துக்கிறேன் இத. பாட்டி தோள்பட்டையில் முகத்தை இடித்து கொண்டு போக தாத்தா கதவருகில் வந்தார். ரஞ்சினி, வெளிய வாமா, நான் இருக்கேன். தைரியமா வா. அவர் குரலை தாழ்த்தி அழைக்க உள்ளே தாழ் நீக்கும் ஓசை கேட்டது. கதவு மெல்ல திறக்கப்பட்டு ரஞ்சினி முகத்தை மட்டும் முதலில் நீட்டி, ஆசாரி போய்விட்டாரா என்று பார்த்தாள். தாத்தா கண்ணடித்து சிரித்தார். விரட்டிட்டேன், வெளியில வா. ரஞ்சினி கதவை விரியத் திறந்து வெளியில் வந்தாள். ஏன் தாத்தா, இப்ப மூக்குத்திக்கு அப்படி என்ன அவசரம்? அதானே, அப்படி என்ன அவசரம்? போய் பாட்டிக்கிட்ட கேளு தாத்தா. கேட்டுடுறேன். கேட்டா மட்டும் பத்தாது, கூடவே கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடு. அவளுக்கா வலிக்க போறது? எனக்கு தானே. என்ன சொல்றது? ஆமா ஆமா, நான் சொல்லிடுறேன். என் பேத்திக்கிட்ட லொள்ளு பண்ணாதேன்னு சொல்லிடுறேன். நீ வா, நாம கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அம்பாளுக்கு இன்னைக்கு அலங்காரம் ரொம்ப அழகா இருக்காம். என்னை விட அந்த அம்பாள் அழகுங்கிறியா தாத்தா? போய் பாத்துடுவோம், வாயேன். நீயும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வா. அம்பாளையும் பாப்போம். யார் யார விட அழகுன்னு அங்க வச்சே சொல்லிடுறேன். இதோ வரேன் தாத்தா. ரஞ்சனி உள்ளே ஓடினாள். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து சோப்பை குழைத்து முகம், கழுத்து, கை, கால் என்று நிதானமாக தேய்த்து கழுவிக்கொண்டாள். கிணற்றுச் சுவரில் போட்டிருந்த டவலால் துடைத்துக் கொண்டு உள்ளே வந்து அறைக்கதவை சாத்திக் கொண்டு கண்ணாடிக்கு முன் நின்றாள். பளிச்சென்றிருந்தது முகம். மாசு மறுவில்லாத முகம். ஓவல் வடிவ முகம். லேசாக அலையோடிய கூந்தல் வகிட்டிற்கு இருபுறமும் கவிழ்த்து வைத்த பா போல் இறங்கியிருந்த விதமே ஒரு தனி அழகாயிருந்தது. வளைந்த புருவத்திற்கு கீழே அழகான கண்கள். இமை மயிர்கள் நீண்டு கருத்து மேற்புற வளைவோடு அந்த கண்களுக்கு இன்னும் அழகு சேர்த்திருந்தது. ஆழவான நாசி. சும்மா இருந்தாலே சிரிப்பது போன்றிருந்த உதடுகள். உடைத்த கோதுமை நிறத்தில் அளவான உடல். சராசரிக்கும் Sample complete. Ready to continue?